வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் வந்து மடிவாலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். அப்போ தான் வந்து பெங்களூரை ரீச் ஆனேன். என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க அந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டர் பாயிண்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஏதாவது ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன். பட் இங்கேருந்து வந்து அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் காட்டுச்சு. அதுக்கு பேசாமல் நம்ம இங்கேயே ரூம் எடுத்துகிட்டு இங்கேயே வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். பேக்கிங்லாம் முடிச்சிருச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பைக்கில் இது எல்லாத்தையும் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ எதாக இருந்தாலும் அப்படியே வண்டியில் போகும்போது பேசிகிட்டே போகிறேன், பார்க்கலாம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு ரூம்லேருந்து. ஆக்சுவலாக வந்து மீட்டர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். போகிற வழியிலே வந்து எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டுக்கணும். ஏன்னா பெட்ரோல் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் போட்டுக்கிட்டால் நல்லது, அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி வாங்கணும். இது 2 விஷயமும் ஆன் த வேல அப்படியே முடிச்சுட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:28, 4:30 ஆகிடுச்சு. ஒரு சில பேர் வந்து மீட்டர் பாயிண்ட்டு ரீச் ஆகிட்டாங்க. எனக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் காட்டுது, 40 நிமிஷம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் 4 மணிக்கெல்லாம் சிக்னல் போடுறீங்க, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இருபத்தி 6 செகண்டா என்னத்துக்கு நிற்கிறாங்க? ஓகே, போகலாம். பெட்ரோல் பங்கு, ஐயோ நாங்கள் போகிற இடத்துல சிக்னல் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் ரூல்ஸை மதிப்போம். போகலாம். எப்பா எவ்வளோ பைக்கர்ஸ் பாருங்க. இதில் நம்ம டீம் எங்கே இருக்கு? எல்லாமே நம்ம ஆளுங்களா? வாய்ப்பு இல்லையே. இங்கே இருக்காங்க பாருங்க. வாய்ப்பில்லை. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். ஸோ அதான் நம்ம டீம். நல்லா இருக்கேன். How are you? நீங்கள் எப்படி இருக்கீங்க? How are you? Good. நல்லா இருக்குப்பா. மூஞ்சி பார்க்கணுமா? மூஞ்சி பார்த்தா பயந்துருவீங்க எல்லாரும். ஆமாம், பண்ண வேண்டியதா. அப்படியே ஃபேஸ் இப்போ க்ளோஸில் தெரியும். அப்படியே மீன் மெட்டீரியல் ஆக்கிடாது. அவ்வளோதான். அப்படியே பாருங்க, கிளப் ஐடி கார்டு 6வது வருஷம் கொடுக்குறாங்க. பட் பரவாயில்ல, ஒரு பைக்கிங் கிளப்பில் இதெல்லாம் கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம். ஸோ போயிட்டு எல்லார்ட்டையும் வந்து அப்படியே கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இப்போ தான் எல்லாம் ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. இங்கே ஆல்ரெடி இன்னொரு டீம் கிளம்புது. ஸோ கைஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஐடி கார்டு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் கிளம்பிட்டாங்க.
போயிட்டே இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு ரைடு ஓட்டுறதே வந்து ஒரு தனி சுகம் தாங்க, உண்மையை சொல்லணும்னா. ஒரு 5:57 கிளம்பி இருக்கோம். நூற்றுக்கணக்கான பைக்கர்ஸ் இன்னைக்கு காலையில் அப்படியே ஃபுல்லாக அந்த ஒரு 1.5 hours இங்கே நின்றுருப்போம், இல்லை ஒரு 1 hour நின்றுருப்போம்னு நினைக்கிறேன். நூற்றுக்கணக்கான பைக்கர்ஸ் எங்களை கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. இதில் என்னன்னா, நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு நிறைய பைக்கர்ஸ் போகிறதுனால நம்ம டீமை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சிலர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது கிளப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்கள பார்த்துட்ருக்கோம். அவங்க பைக் தெரியும், அவங்க ஜாக்கெட்ஸ் தெரியும். ஆனால் இப்போது இன்றைக்கே வந்து 22 பேர் 22 பேர் வந்து இந்த ரைடில் இருக்காங்க. பட் 22 பேருமே நமக்கு தெரியாது. ஒரு 5-6 பேர் தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து முன்னாடியிலேருந்து இருக்காங்க, மற்றவங்களாம் புதுசாக ஜாயின் பண்ணவங்க. நம்ம வேறு நம்ம ஊரில் இருக்கோமா. இந்த கிளப்பு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது, பெங்களூர், மைசூர் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக யார் ஜாயின் பண்ணுறாங்க, யார் வெளியில் போகிறாங்க எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, எல்லாருமே பைக்கை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும்தான் அப்படியே இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கிளப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து R15 பைக்கர்ஸ் மட்டும்தாங்க இருந்தாங்க. அதனால தான் வந்து கிளப்போட நேமே வந்து எமோஹாக்ஸ் அப்படின்னு வச்சாங்க. ஒன்லி R15 V3ன்னு இல்லை, R15 மட்டும்தான் இருந்தது ஃபுல்லாகவே. பட் இப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே பைக் மாற்ற பைக் வரும் போகும், ஆனால் மனிதர்களை மாற்ற முடியாது இல்லையா. அதனால் கிளப்போட நேம் எமோஹாக்ஸ் அப்படின்னு இருந்தாலும் மல்டிபிள் பிராண்ட் பைக்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ காய்ஸ், இதில் லெஃப்ட்டு எடுத்தால் ஹாசன் ரோடு, மேங்களூர், குனிகல், ஹாசன். இந்த டைம் பரவாயில்லைங்க, பெருசாக குளிர் இல்லை. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சக்லேஷ்பூர் ரைடு நம்ம சேனல்லையும் இருக்குது அந்த வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செம குளிருங்க அன்னைக்கு அந்த ரைடு போகும்போது. குளிர்னா குளிர், கொஞ்சம் நெஞ்சம் குளிர் கிடையாது, சரியான குளிர் எடுத்துக்கிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து இந்த க்ளவுஸ்லாம் கிடையாது, அப்போ வந்து வேறு க்ளவ் வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டு க்ளவ் தான் அது. அதனால் வச்சு செஞ்சிருச்சு. இந்த க்ளவ் பிரச்சனை இல்லை, இது வந்து அவ்வளோக்கா வந்து உள்ளே குளிர், அதாவது சில்லுன்னு காற்று உள்ளே எடுத்துகிட்டு போகாது. ஸோ அதனால் இந்த க்ளவ் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து ஃபியூல் ஸ்டாப் எடுக்கிறவங்க, பெட்ரோல் போடுறவங்க போட்டுப்பாங்க. நம்ம காலையிலே போட்டாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. என்னது? ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க. போற வரவெல்லாம் ப்ரோ டிடிஎஃபா, ப்ரோ டிடிஎஃபான்றான். யோ என்னைக்கே டிடிஎஃப் இந்த வண்டியில் வந்தான். நல்லா இறங்கிட்டாங்க. உடனே நேரம் ஆகுமோ? ஆமாம், ஒருத்தரும் போட்டு வரணும்ல பெட்ரோல், நேரம் ஆகும். ஆரம்பித்த உடனே நிறுத்திட்டீங்களேடா. அடித்து நோத்திட்டு இருக்காங்க எல்லாம். நான் பேசுறது கூட சரியாக கேட்குமான்னு தெரியல, ஏன்னா பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ்லாம் உள்ளே வந்துருச்சு இல்லையா, அதனால் எல்லாம் பறக்குறாங்க.
நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே இருக்க ஹைவேலாம் நல்லா பச்சை பசேல் இருக்குது. நம்ம ஊர் சைட்லலாம் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்தோம்னா நல்லா வறண்டு போயிருக்கோம். இங்கே நல்லா க்ளீனாக இருக்குது. மூஞ்சிக்கு நேராக அடிக்குதுங்க வெயில். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி இங்கே இது என்ன ஊருன்னெலாம் தெரில. பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரே ஒரு பைக் ஸ்வீப்பர் கடைசி ஆள் மட்டும் இன்னும் வரல. அவருக்காக வெயிட்டிங். 5:55 ஸ்டார்ட் பண்ணோமா? 5 கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோப்ரோவில் பேட்ரி, ஃபஸ்ட்டு பேட்ரி ஒரு பேட்ரி வந்து காலி. இனிமேல் போகிற வரைக்கும் மீதி இருக்க 2 பேட்ரி வச்சு ஓட்டணும். பார்ப்போம். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குங்க. ஆனால் என்னென்னா வந்து எப்போதுமே இந்தளவுக்கு வேகமாக போக மாட்டோம். இன்றைக்கி என்னென்னு தெரில, 120, 110, 120லே தான் போயிட்டுருந்தோம். யூஸ்வலாக வந்து 90, 100ல் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அடித்து நோத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, இவ்வளோ நல்லா இருக்குது, ஜாலியாக. ரோடும் ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி. இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு எதிர்பார்க்கல ரோடு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. பைக்கர்ஸ் நிறைய பேர் வரக்கூடிய டே தான் இன்றைக்கி. அப்படியே பைக்கெலாம் பாருங்கள். Soup, I'll get by 2. Also seafood. Pre-lunch also seafood. Lunch also seafood. Lunch also shower and nasta also seafood. At night also seafood. Where? Singapore. Then I got cash in the இன்னமும் ரொம்ப மோசமானவன், வர்ஸ்ட் ஃபெலோ. அவெல்லாம் ஒரு யூடியூபர்ன்ட்டு சொல்லிக்கிறதுக்கே ஐயோ. ஃபைனலாக எல்லோரும் சோறு சாப்பிட உட்காந்தாச்சு. விஷ்ணு போட்டிருக்காங்க. புரியல. மீ அண்ட் அஞ்சு துருவாந்தரே. மீ அண்டு எங்கே இருக்காங்க? துருவாந்தரே. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இன்னும் முன்னாடி நினைக்கிறேன். ஓஹோ, இல்லையா? பின்னாடி 2 பேர் மட்டும் இன்னும் வரல. மற்ற எல்லோரும் வந்து உட்காந்து வச்சு சாப்பிட. நல்லா இருக்கு. ஹைவே ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது. வெளியிலே உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் வெயில் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அதனால் உள்ளே வந்துட்டோம். கீமா தோசையும் ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பா பாயாவா? பாயா சூப்பு எல்லாம் ஒன்று தானே? பாயா சூப்பு எல்லாம் ஒன்று தான். சூப்பு நல்லா இருக்கு. எங்க சைலண்ட் வேலையா? நான் வரல. இப்போ என்ன பைக்கில் ஃபஸ்ட்டு தான் அங்கே பண்ணுறோம்.